ஒரு காலத்தில் அடர்ந்த காடுகள் சூழ்ந்த அமைதியான கிராமத்தில் ஒரு ஏழை மரத்தடிப்பவர் வாழ்ந்தார். அவருக்கு அதிகம் எதுவும் இருக்கவில்லை. ஒரு சின்ன குடிசையும் பழைய இரும்புக் கொடுவரியும் தான். ஆனால் அவர் தினமும் கடுமையாக வேலை செய்தார். காடுக்குள் சென்று மரங்களை வெட்டி அருகிலுள்ள நகரத்தில் விற்று சிறிய வருமானத்தில் உணவுக்கு பணம் சம்பாதித்தார். ஒரு நாள் வெயில் மிகவும் தீவிரமாக இருந்தது. காற்றும் சூடாகவே இருந்தது. மரத்தடிப்பவர் தலையைச் சுத்தி வியர்வையைத் துடைத்தபடி ஒரு ஆற்றங்கரையில் மரங்களை வெட்டத் தொடங்கினார். அப்போது திடீரென அவரின் கை தவறி கொடுவரி நதிக்குள் விழுந்துவிட்டது. ஆறு ஆழமாகவும் தண்ணீர் வேகமாகவும் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் தனது கொடுவரியை காணவில்லை. தலையை கட்டிப்பிடித்து ஆற்றங்கரையில் அமர்ந்தார். அதுதான் என் ஒரே கொடுவரி. இப்போ என்ன பண்றது என்று குறுகிப்போய் சொன்னார். அப்போதே ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. ஆற்றின் மீது பிரகாசமான ஒளி தெரிந்தது. அதிலிருந்து ஒரு அழகான தேவதையைப் போல் ஒரு வனதெய்வம் தோன்றினாள். அவள் கையில் ஒரு பொன்னான கொடுவரி இருந்தது. அவள் மெதுவாக கேட்டாள், இதுதானா உன்னோட கொடுவரி, மரத்தடிப்பவனே? அவர் ஆச்சரியமுடன் பார்த்தார். ஆனாலும் தலையாட்டினார். இல்லை, இது என்னுடையது அல்ல. எனது கொடுவரி பழைய இரும்பாலானது என்றார். வனதெய்வம் அதைக் கேட்டதும் ஆற்றுக்குள் மறைந்து விட்டாள். சில வினாடிகளுக்குப் பிறகு ஒரு வெள்ளி கொடுவரியுடன் மீண்டும் வந்தாள். இதுதானா உன்னுடையது என்று மீண்டும் கேட்டாள். மீண்டும் மரத்தடிப்பவர் நேர்மையாகச் சொன்னார். இல்லை, இது கூட என் கொடுவரி இல்லை. வனதெய்வம் இனிமையாக புன்னகைத்தார். மூன்றாவது முறையாக ஆற்றுக்குள் மறைந்து சற்று நேரத்தில் அவர் தனது பழைய இரும்புக் கொடுவரியுடன் வந்தார். இதுதானா உன்னுடைய கொடுவரி என்று கேட்டார். மரத்தடிப்பவரின் முகம் ஒளிர்ந்தது. ஆமாம், இதுவே என் கொடுவரி. ரொம்ப நன்றி என்றார். அவரது நேர்மையை பார்த்து வியந்த தேவதையார் சொன்னாள், நீ உண்மையைச் சொன்னதற்காக நான் உனக்கு பரிசாக மூன்றையும் தருகிறேன். பொன், வெள்ளி மற்றும் இரும்புக் கொடுவரிகள். மரத்தடிப்பவர் அதிர்ச்சியடைந்தார். வணங்கி நன்றி தெரிவித்து, நான் என்னுடைய பழைய கொடுவரியே பயன்படுத்துவேன், அது போதும் எனக்கு என்றார். அவர் தனது கிராமத்துக்குத் திரும்பினார். அவர் புதிதாக 3 கொடுவரிகளைப் பெற்றிருந்தாலும் பழைய வாழ்க்கையிலேயே தொடர்ந்தார். பொன், வெள்ளி கொடுவரிகளைப் பற்றி பெருமைப்படவில்லை. அதிக வருமானம் இல்லாவிட்டாலும் எப்போதும் நேர்மையாக இருந்தார். இந்த கதை சிறிது காலத்தில் கிராமம் முழுவதும் பரவியது. அவரது உண்மை நிலை அனைவரையும் கவர்ந்தது. அதிலிருந்து மக்கள் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டனர். நெறிமுறை, நேர்மை எப்போதும் நன்மையைத் தரும். யாரும் பார்க்காவிட்டாலும் உண்மைதான் ஒளியாக பிரகாசிக்கும்.